அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 questions கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் question, which state is the highest beneficiary under முத்ரா ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முத்ரா ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2015ல நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்றோம். முத்ரா கீழே பார்த்தோம்னா அரௌண்ட் 10 lakh வரைக்கும் நமக்கு லோன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பட்ஜெட்ல இதை 20 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த முத்ரா ஸ்கீம் ஆல்ரெடி வந்து நமக்கு கிட்டத்தட்ட 10th இயர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த 10 yearsல எந்த ஸ்டேட் அதிகமான முத்ரா லோன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அரௌண்ட் 3.6 lakh crore முத்ரா லோன்ஸ் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு தான் சாங்ஷன் ஆயிருக்கு. சரியா? அடுத்தது, which country has introduced a new law for migrant domestic workers அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா தான். சரிங்களா? ஸோ இங்க டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸா இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் போன்ற கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய பேர் போறாங்க. ஸோ அவங்கள வந்து ரெகுலேட் பண்ணணும், அவங்களோட வெல்ஃபேருக்காக இந்த ஒரு லாவை வந்து கொண்டு வந்திருக்காங்க சவுதி அரேபியா. சரியா? அடுத்தது, சுபத்ரா ஸ்கீம் லான்ச்ட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ஸ்கீம் சுபத்ரா அப்படின்னா ஒடிசா. ஓகேவா? சோ என்ன பண்ண போறாங்க இந்த ஸ்கீம்ல அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 crore விமன், ஓகேங்களா, எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா 21 to 60 years ஆஃப் ஏஜ். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா 5 yearsல 50,000 வந்து கொடுக்க போறாங்க. ஓகேவா? எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறாங்க. 1 yearக்கு 10K. இதை வந்து 2 இன்ஸ்டால்மெண்டா கொடுக்க போறாங்க. ஓகேவா? 5K வா 2 இன்ஸ்டால்மெண்டா கொடுக்க போறாங்க. ஒரு வருஷத்துக்கு 10K, 5 வருஷத்துக்கு 50,000 ரூபாய். எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா 21 to 60 years ஆஃப் ஏஜ். கிட்டத்தட்ட 1 கோடி பெண்களுக்கு. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா ஒடிசா. சரிங்களா? அடுத்தது, 45th செஸ் ஒலிம்பியாட் இஸ் பீங் ஹெல்ட் இன் ஹங்கேரி. The capital of Hungary is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹங்கேரியோட கேபிட்டல்ல தான் நமக்கு 45th செஸ் ஒலிம்பியாட் நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புடாபெஸ்ட். ஓகேவா? ஸோ வார்சா அப்படிங்கிறது போலாண்டோட கேபிட்டல். சரியா? அடுத்தது கீவ் அப்படிங்கிறது யுக்ரைனோட கேபிட்டல். அடுத்து இருக்கக்கூடிய வியன்னா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஆஸ்திரியாவோட கேபிட்டல். ஆஸ்திரியா. குளோபல் லிவபிலிட்டி இண்டெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய சிட்டி எதுனா அது வியன்னா தான். ஆஸ்திரியாவோட கேபிட்டல் வியன்னா. சரியா? ஸோ லாஸ்டா, வேர்ல்ட் ஓசோன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 16. ஓகேங்களா? அட்வான்சிங் கிளைமேட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறதா இந்த வருஷத்துக்கான தீம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 questions வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.